ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம். இன்றைக்கி நம்ம இல்லறமில் கத்தாழை அதாவது ஆலோவேரா ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வெயிலுக்கு இதமான ரொம்பவே குளிர்ச்சியான ஜூஸ். ஆனால் சளி சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க குடிக்க வேண்டாம். இப்போது இந்த ஜூஸை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இல்லறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கத்தாழை ரொம்பவே ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். கூடவே ஒரு லெமனும் எடுத்துக்கலாம். கத்தாழையை தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். முழு கத்தாழையும் ஒரே நாளில் செலவாகாது. உங்ககிட்ட செடி இருந்ததுன்னா உங்களுக்கு தேவையான அளவு துண்டு செடியிலிருந்து அன்னன்னைக்கு கட் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். மீதம் இருக்கிற இந்த கத்தாழையை ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். தேவைப்படும் போது சின்ன சின்ன துண்டாக எடுத்து கட் பண்ணி ஜூஸ் போட்டுக்கலாம். இப்போது இந்த வெட்டி வச்ச கத்தாழையில் பாருங்கள், இந்த மேலே இருக்கிற இந்த ஜெல்லு தான் நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்க போகிறோம். இந்த அடிப்பக்கம் கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். பாருங்கள், அடியில் வெறும் தண்டு தான் இருக்கும், ஜெல்லு இருக்காது. அதை கட் பண்ணிவிட்டு சைட்லேயும் 2 பக்கமும் கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இதை குறுக்க கட் பண்ணிக்கலாம். கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள், இது கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ கட் பண்ணிவிட்டு இதில் உள்ளே இருக்கிற இந்த ஜெல்லை எடுக்கணும். இந்த ஜெல்லை ஸ்பூனால் எடுத்தால் எடுக்க வராது. அதனால் கத்தியை வச்சு எடுத்துக்கலாம். எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நம்ம பவுலில் போட்டுக்கலாம். இந்த ஜெல்லை நம்ம முகத்தில் தலையிலெல்லாம் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தடவிட்டு கூட குளிக்கலாம். பாருங்கள், எல்லா ஜெல்லையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை குறைஞ்சது ஒரு 5 தடவையாவது திரும்ப திரும்ப நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கணும். பாருங்கள், இதை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் இந்த கழுவி வச்ச கத்தாழை ஜெல்லை போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். இதனோட கொஞ்சம் புதினா இலைகளையும் போட்டு அடிச்சுக்கலாம். பாருங்கள், மிக்சியில் போட்டு எடுத்தாச்சு. இது பேஸ்ட் மாதிரி இருக்குது. இப்போது இதனோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி மாதிரி இருக்குது. இப்போது எடுத்து வச்சுருக்க எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கத்தாழை ஜூஸையும் ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்ச ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை இதில் பிழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு பாதி பழம் வேணான்னா 1/4 பழம் கூட பிழிஞ்சிக்கலாம். இதனோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியாக ஹெல்த்தியான உடம்புக்கு குளிர்ச்சியான கத்தாழை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த கத்தாழை ஜூஸ் பண்ணி பாருங்கள். வெயிலுக்கு குளிர்ச்சியான ஜூஸ் இது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.